13வது முதலமைச்சராக தளபதி விஜய் பதவியேற்ற அந்த மாபெரும் வரலாற்று தருணத்தை இப்போ நாங்க பார்ப்போம். 60 வருஷமா இருந்த இருகட்சி ஆதிக்கத்தை ஒரு திரைக்கலைஞர் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தார் என்று யோசிக்கிறீங்களா? வாங்க பாப்போம். மே 10, 2026 நேரு விளையாட்டரங்கல்ல தூய வெள்ளச்சட்டையில அவர் முதலமைச்சரா பதவியேற்றது உண்மையில ஒரு சிலிர்ப்பான தருணம். அவர் 13வது முதலமைச்சரா பொறுப்பேற்றாலும் இந்த சிம்மாசனத்தை அடைய அவர் கடந்து வந்த பாதை இருக்குதே, அது ரொம்பவே கடினமானது. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தவக நேரடியாக வென்றது வெறும் 108 இடங்கள் மட்டும்தான். ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ததால பலம் 107 ஆச்சு. பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை அவங்க எட்டல. அந்த 6 நாள் பதற்றம். ஆளுநரை 4 முறை சந்திச்சு கூட்டணிக்காக மிக தீவிரமான பேச்சுவார்த்தைகளை அவர் முன்னெடுத்தார். இங்கதான் திருப்புமுனை. சின்ன சின்ன கட்சிகளோட ஒரு சாதுரியமா ஒரு கூட்டணி அமைத்தது உண்மையிலே மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. இந்த மெகா கூட்டணியால அவங்க பலம் 120 உயர்ந்தது. அசால்ட்டா மெஜாரிட்டி மார்க்க தாண்டிட்டாங்க பாருங்க. மெஜாரிட்டி உறுதியானதும் ராகுல் காந்தி முன்னிலையில 9 தவேக தலைவர்கள் புதிய அமைச்சர்களா அவரோட சேர்ந்து பதவியேற்றுக் கொண்டாங்க. சரி, முதலமைச்சராக்கிட்டாங்க. இனி தமிழக வெற்றி கழகத்தோட எதிர்கால அரசியல் பார்வைதான் என்ன என்று பார்ப்போம். எல்லோருக்கும் எல்லாம், வசிக்க வீடு, பசிக்கு உணவு, வருமானத்திற்கு வேலை. இதுதான் முதலமைச்சர் விஜயோட மிக தெளிவான முதன்மை இலக்கு. பெரியார், காமராஜர், அம்பேத்கர் என்ன மாபெரும் தலைவர்களோட கொள்கைகளை தான் அவர் தன்னோட ஆட்சியின் அடித்தளமா அப்படியே வச்சிருக்கார். பிளவுபடுத்துற அரசியலையும் ஊழல் சக்திகளையும் தான் தன்னோட பிரதான அரசியல் எதிரிகளா அவர் எந்த தயக்கமும் இல்லாம சுட்டி காட்டுறார். திராவிட மாடல் என்ற பேர்ல ஊழல் நடக்குது என்றும் பாசிசம் பத்தி பேசுறவங்களையும் அவர் ரொம்ப கடுமையாவே விமர்சிச்சிருக்கார். இந்த மாஸ் ஹீரோவோட அதிரடி அரசியல் என்று தென்னிந்திய அரசியலையே நிரந்தரமா மாற்றி